வணக்கம் நண்பர்களே, நம்மளோட மேத்ஸ் பேலஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம டெய்லி ஒரு சில கேள்விகள் கொடுத்து அதுக்கான ஆன்சர்ஸை எக்ஸ்பிளைனும் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம கேட்டிருந்த 13வது கேள்வி தான் இந்த கேள்வி. கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு தொகையில் கூட்டு வட்டி 16/2/3% 3 ஆண்டுகளுக்கு ரூபாய் 1270 வட்டியாக கிடைக்கிறது எனில் அதே தொகைக்கு தனி வட்டி வீதத்தில் 3 ஆண்டு முடிவில் கிடைக்கும் வட்டி தொகை எவ்வளவு? ஒரு தொகையில் இல்லை, ஒரு தொகைக்கு கூட்டு வட்டியில் வட்டி வீதம் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 16/2/3%. 3 வருஷத்துக்கான வட்டி கொடுத்துட்டாங்க 1270 ரூபான். அப்போ அதே அமௌண்ட்டுக்கு 3 வருஷம் முடிவில் கிடைக்கக்கூடிய தனி வட்டி எவ்வளோ அப்படிங்கிறது தான் அவங்களோட கொஷின். அப்போ முதல்ல என்ன தெரியணும் அப்படின்னா அமௌண்ட்டு தெரியணும். இது மெத்தடாக போடும்போது ரொம்ப 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 பெருசாக இருக்கும். நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு வழி சொல்கிறேன் பாருங்கள். ஏற்கனவே இந்த வழி நம்ம இப்போ சொல்ல போகிறது புதுசு கிடையாது. நம்ம ஏற்கனவே கூட்டு வட்டி டாப்பிக்கில் ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம். அதுவும் 2023 கேட்ட கொஷின்ஸ் எல்லாம் கம்பைல் பண்ணி ஒரு 5 வீடியோ போட்டிருக்கோம். அதில் நாம் இந்த ஷார்ட்கட்டை சொல்லியிருக்கோம். அதை தான் நான் உங்களுக்கு இங்கே யூஸ் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், வட்டி தொகை எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 16/2/3%. 16/2/3%. இந்த கலப்பு பின்னத்தை முதல்ல மிக்சடு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பராக மாற்றலாம். 16 3 48, ஒரு 2 50. 50/3 சதவீதம்னாலே ஏற்கனவே சொல்லியிருக்கோம். பையில் 100 வந்துடும். அப்போ பாருங்கள் 0 0 5 2. அப்போ மேலே 1 இருக்கும், கீழே 3 6 இருக்கும். இதுதான் இப்போ நமக்கு மெயினானது. இதை வச்சு தான் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, கீழே இருக்கிறது நான் போட்ட அமௌண்ட்டு 6 அப்படிங்கிறது. இப்போ பிரின்சிபல், இங்கே போடுறது டோட்டல் ஏ. இது அசல், இது மொத்த தொகை. அசலுங்கிறது 6 ரூபாய் நான் போட்டது. மேலே இது ரெண்டுத்தையும் கூட்டினா வரக்கூடியது மொத்த தொகை. 6ஐயும் 1ஐயும் கூட்டினா 7. அப்போ 1 ரூபான்றது வட்டின்னு அர்த்தம் கிடையாது. இந்த இடத்துல கீழே இருக்கிறது அசல் 6 ரூபாய். இது ரெண்டுத்தையும் சேர்த்தோன்னா வரக்கூடியது மொத்த தொகை 7 ரூபாய். அவங்க எத்தனை வருஷத்துக்கு சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கணும். 3 வருஷத்துக்கு. 3 வருஷத்துக்குன்னா இது ரெண்டுத்தையும் க்யூப் பண்ணணும். அப்போ ரெண்டுத்தையும் க்யூப் பண்ணோன்னா 6ஐ க்யூப் பண்ணால் 216, 7ஐ க்யூப் பண்ணோம் அப்படின்னா 343. இப்போ இதுதான் ஒரிஜினல் அசல் மொத்த தொகை. நான் போட்ட அசல் 216 ரூபாய், மொத்த தொகை 343 ரூபாய். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? வட்டி. என்ன அர்த்தம்னா, நான் 216 ரூபாய் போட்டிருந்தேன் அப்படின்னா எனக்கு மொத்த தொகையாக 343 ரூபாய் கிடச்சிருக்கு. அப்போது வட்டி வேணும்னா இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணணும். இந்த 7லேருந்து 6 மைனஸ் பண்ணக்கூடாது. இந்த 1/6 வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஜஸ்ட்டு முதல் வருஷத்துக்கான அசல் மொத்த தொகைன்னு பார்த்துருக்கோம். 2 வருஷத்துக்குன்னு சொன்னால் ஸ்கொயர் பண்ணணும், 3 வருஷத்துக்குன்னு சொன்னால் க்யூப் பண்ணணும். அதனால தான் நம்ம இங்கே க்யூப் பண்ணியிருக்கோம். அப்போ இப்போ ஒரிஜினலாக இதுதான் அசல், இதுதான் மொத்த தொகை. கரெக்டாக? இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் கிடைக்கிறது தான் வட்டி. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். 7 2 1 127. என்ன அர்த்தம்னா, இது எல்லாமே பங்கு. ஆக்சுவலாக அசல் 216 பங்கு, மொத்த தொகை 343 பங்கு. இப்போ கிடைச்சிருக்கிற வட்டி அப்படிங்கிறது 127 பங்கு. இந்த 127 பங்குன்றது தான் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய 1270 ரூபாய். அப்போ 127 பங்குன்றது 1270 ரூபான்னா ஒரு பங்குன்றது இந்த 127 அந்த பக்கம் வகுத்தில் போயிடும். அப்போ என்ன கிடைக்கும்? கேன்சல் ஆகிட்டு 10ன்னு கிடைக்கும். ஒரு பங்குன்றது 10. புரிஞ்சு முடியுதா? நமக்கு அசல் எத்தனை பங்கு சொன்னோம்? 216 பங்கு. அப்போ அசல் 216 பங்கு, ஒரு பங்குன்றது 10னா இன்ட்டு 10. அப்போ எவ்வளோ கிடைக்குது? 2160 ரூபா கிடைக்குது. எது? அசல். ஏன்னா நம்ம இப்போ தான் அசல் கண்டுபிடிச்சிருக்கோம். இதை மெத்தடாக போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப பெருசாக போகும். உங்களுக்கு இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸி. அப்போ அசல் 2160 ரூபா. இப்போ அவங்களோட கொஷனுக்கு வாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? அதே அசல் 2160 ரூபாய்க்கு தனி வட்டி கேட்குறாங்க. தனி வட்டிக்கு என்ன ஃபார்முலா? I = PNR/100. அப்போ பியோட வேல்யூ 2160, என்னன்றது அதே 3 வருஷம், R வட்டி வீதம் அதே தான் 16/2/3%. இதுதான் நம்ம என்னென்னு மாற்றணும் அப்படின்னா 50/3. ஸோ 50/3 பையில் 100. கரெக்டுங்களா? இப்போ கேன்சல் பண்ணால் முடிஞ்சிச்சு பாருங்கள். 3 3 கேன்சல் ஆகிடும். 1 50, 2 50, 100 கேன்சல் ஆகிடும். 1 2 1 2 1 2ஆம் வாய்ப்பாட்டில் வராது. 0 வச்சுக்கிட்டு 8 2 16, கடைசியாக ஒரு 0 0.
அப்போ தனி வட்டி எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரூபாய் 1080 அப்படிங்கிறது தான் தனி வட்டி. நம்ம புரிஞ்சுக்க முடியுதா உங்களுக்கு இதை? சரிங்களா? ஸோ கூட்டு வட்டியிலேருந்து தனி வட்டி கேட்டாங்கன்னா உங்களுக்கு போகிறதுக்கான ரொம்ப 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 ஈஸியான வழி இதுதான். முதல்ல எப்படி அந்த 16 2/3%ங்கிறத 1/6ன்னு மாற்றணும்னு புரிஞ்சுக்கிட்டு இங்கே அந்த பியும் ஏவும் போகிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். மேற்கொண்டு இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கூட்டு வட்டிக்கு ஏற்கனவே நம்ம சில வீடியோஸ் போட்டிருக்கோம். நான் வேணால் அதோட லிங்க்கையும் உங்களுக்கு கீழே தரேன். அதில் பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டியை பற்றின மொத்த பேசிக்குமே உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரிஞ்சிடும். ஓகேங்களா? தேங்க்யூ.